கோடிங் அண்ட் டீகோடிங் அந்த சாப்டர்ல இருந்து ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். இங்க பாருங்க, இந்த பிரசன்ட் சொல்லிட்டு ஒரு வேர்டு இருக்கு. இந்த பிரசன்ட்டுக்கான நம்பர் இது. ஸோ இதே லாஜிக்ல ஸ்டேட் என்பதற்கு என்ன நம்பர் வரும் சொல்லிட்டு இங்க ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து ஒரு விடை நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரி, அப்ப பாருங்க, இங்க பிரசன்ட்ன்றது எப்படி மாறுச்சு? இங்க பாருங்க, இப்ப பி இருக்கு. ஸோ பி வந்து இங்க நம்பர் பாத்தீங்கன்னா 7 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது எப்படி 7 வந்துச்சு சொல்லிட்டு பார்த்தலாம். பாருங்க, ஸோ பி வந்து லொகேஷன் நம்பர் என்ன? பி லொகேஷன் நம்பர் பாத்தீங்க அப்படின்னா 16. சரியா? ஸோ 16 வந்து 1 பிளஸ் 6 சொல்லிட்டு கூட்டணும்னா 7 இப்படி சொல்லிட்டு கிடைக்குது. அதே போல ஆர். ஸோ ஆர்னுடைய நம்பர் கொடுத்துருக்காங்க, 9 கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்னுடைய நம்பர் என்ன? லொகேஷன் பார்த்தீங்கன்னா 18. அப்போ 1 பிளஸ் 8 கூட்டினோம்னா 9, அங்க 9 கிடைக்குது. அதே போல இ ஈனுடைய பொசிஷன் நம்பர் என்ன? 5 தான். ஸோ அப்படியே 5 வந்துருச்சு. அதே போல எஸ்னுடைய லொகேஷன் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 20. அப்போ 20 இல்ல, எஸ் வந்து 19. ஓகேவா? இப்போ 1 பிளஸ் 9 10, இங்க 10 அப்படி வந்துருச்சு. ஈனுடைய பொசிஷன் நம்பர் என்ன? 5. அதே போல n பொசிஷன் நம்பர் என்னன்னா 14. 1 பிளஸ் 4 5. அதே போல டி 20. ஓகேவா? ஸோ 1 2 பிளஸ் 0 கூட்டினா 2 சொல்லிட்டு கிடைக்கும். அப்போ இதே நம்பர் தான் இங்க கொடுத்துருக்காங்க. அதே கான்செப்ட்ல தான் நம்ம இந்த ஸ்டேட்டுக்கும் கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ பாருங்க, இப்போ ஸ்டேட்டுக்கு என்ன? எஸ் வேல்யூ என்ன? எஸ் வந்து பாத்தீங்கன்னா 1 பிளஸ் 9 கூட்டணும்னா 10. டி T20 2 பிளஸ் 0 கூட்டணும்னா 2. ஏக்கு வந்து 1, பிக்கு வந்து அதே 2, ஈக்கு வந்து 5. அப்போ 102125 2125. அப்போ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ உங்களுக்கான ஒரு கேள்வி என்ன? ஸோ உங்களுக்கான ஒரு கேள்வி இதுதான் அந்த கேள்வி. ஓகேவா? இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சு நீங்க கண்டுபிடிங்க.